இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோட் சைட்லலாம் அந்த தள்ளுவண்டியில் வச்சுருப்பாங்கல்ல சிக்கன் ரைஸ் அதுதான் வந்து ரெடி பண்ணேன். சீக்கிரமாக அரிசி வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டு அப்படியே போன்லெஸ் சிக்கனில் இருக்கிற எல்லா மசாலாவும் போட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டேன். ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் கூடவே ஒரு முட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டேன். வெஜிடபிள்ஸ்க்கு வந்து கேரட், பீன்ஸ், கேபேஜ் இந்த 3மே எடுத்து வச்சுருந்தேன். வைனுக்குட்டியே இன்றைக்கி நான் கட் பண்ணி தரேமா அப்படின்னு சொல்லி அவளே எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டா. ஸோ 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கடாயில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆயில், அதே யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கணும். அதையே யூஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கலருக்காகவும் கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காகவும் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து அதில் 2 முட்டையை வந்து உடச்சி விட்டு அந்த முட்டைக்கு தேவையான சால்ட்டும் அப்புறம் சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு ஒரு 80% முட்டை வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி விட்டுட்டு மல்லியெல்லாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் வந்து கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரோட் சைடில் நம்ம சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். ஏன்னா ரோட் சைடில் கொஞ்சம் அஜினோமோட்டோ வந்து சேர்ப்பாங்க. நம்ம அஜினோமோட்டோ சேர்க்காததுனால அந்த சின்ன ஒரு மைல்டான டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நல்ல சூப்பராக நம்ம இந்த சிக்கன், எக்கு, ரைஸு, சாஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுறோம்ல, அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அந்த 1% டிஃப்ரென்ஸ் வந்து அஜினோமோட்டோலேருந்து வரக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு அது தேவையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வரைக்குமே வந்து டேஸ்ட் வந்து அப்படியே பக்கவாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.